ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளரச் செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் அன்பிலிருந்து எந்த படைப்பொருளும் நம்மை பிரிக்கவே முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவசனங்கள் 31 தொடக்கம் 39 ஏறாக. சகோதர சகோதரிகளே, கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? தம் சொந்த மகனென்றும் பாராது அவரை நம் அனைவருக்காகவும் ஒப்புவித்த கடவுள் தம் மகனோடு அனைத்தையும் நமக்கு அருளாதிருப்பாரோ? கடவுள் தேர்ந்து கொண்டவர்களுக்கு எதிராய் யார் குற்றம் சாட்ட இயலும்? அவர்கள் குற்றமற்றவர்கள் என காட்டுபவர் கடவுளே. அவர்களுக்கு யார் தண்டனை தீர்ப்பு அளிக்க இயலும்? இறந்து ஏன் உயிருடன் எழுப்பப்பட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் இருக்கும் கிறிஸ்து இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் அன்றோ? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? பொருட்டு நாள்தோறும் கொல்லப்படுகிறோம், வெட்டுவதற்கென நிறுத்தப்படும் ஆடுகளாக கருதப்படுகிறோம் என மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவையோ உன்னதத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பதுதான் என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். என் தலைவராகிய கடவுளே, உமது பெயரை முன்னிட்டு என் சார்பாக செயல்படும் உமது பேரன்பின் இனிமை பொருட்டு என்னை மீட்டருளும். நானோ எளியவன், வறியவன், என் இதயம் என்னுள் புண்பட்டுள்ளது. ஆண்டவரே உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே என் கடவுளே, எனக்கு உதவியருளும்.
உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். இதுவும் ஆற்றலால் நிகழ்ந்தது என அவர்கள் அறியட்டும். ஆண்டவரே, இதை செய்தவர் நீரே என அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டருளும். என்னாவினால் ஆண்டவரை பெரிதும் போற்றிடுவேன். பெரும் கூட்டத்திடையே அவரை புகழ்ந்திடுவேன். ஏனெனில் வறியோரின் வலப்பக்கம் அவர் நிற்கின்றார். தண்டனை தீர்ப்பிடுவோரிடமிருந்து அவர்களது உயிரை காக்க நிற்கின்றார். ஆண்டவரே, உமது பேரன்புக்கு ஏற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பிற்கேற்ப என்னை மீட்டருளும். ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் போற்றப்பெறுக. உன்னதத்தில் கடவுளுக்கு ஆட்சி உரித்தாகுக. உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக. அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர் சிலர் இயேசுவிடம் வந்து, இங்கிருந்து போய்விடும், ஏனெனில் ஏரோது உம்மை கொல்ல வேண்டும் என்கிறான் என்று கூறினார். அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவு பெறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள். இன்றும் நாளையும் அதற்கடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். ஏனெனில் இறைவாக்கினர் ஒருவர் எருசலேமுக்கு வெளியே மடிவது என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாதே. எருசலேமே, எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் அறிகிறாயே. கோழி தன் குஞ்சுகளை தன் இறக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கு விருப்பமில்லையே. இதோ உங்கள் இறை இல்லம் கைவிடப்படும். ஆண்டவரின் பெயரால் வருவோர் ஆசி பெற்றவர் என நீங்கள் கூறும் நாள் வரும் வரை என்னை காண மாட்டீர்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமானவர்களே, இயேசு தன்னுடைய நோக்கத்தை மாத்திரமே நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருந்தார் என்பதை நற்செய்திகளிலே இருந்து நாங்கள் வாசிக்கின்றோம். அவை அனைத்தும் தெள்ளத் தெளிவாக நற்செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளினுடைய வேலையை நிறைவேற்றுவதே இயேசு தன்னுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக கொண்டிருந்தார் என்பதை அடிக்கடி அவர் விளங்கப்படுத்தினார். பாருங்கள், இயேசுவினுடைய பார்வை ஜெருசலேமை நோக்கி இருந்தது. ஏன் இயேசுவினுடைய பார்வை ஜெருசலேமை நோக்கி இருந்தது என்று சொன்னால், அவர் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு இருந்தது. அது அவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்கின்ற அந்த பாஸ்கா மறைபொருள். எனவே இயேசு ஆண்டவர் அந்த இலக்கை நோக்கித்தான் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டார். நாம் அறிந்திருக்கிறோம், இயேசு ஆண்டவர் நற்செய்திகளிலே தன்னுடைய இறப்பை 3 முறை அறிவித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அது தவிர தன்னுடைய சிந்தனைகளும் போக்கும் முடிவும் ஜெருசலேமிலே சென்று சங்கமமாக வேண்டும் என்பது அவருடைய ஒரு எண்ணமாக இருந்திருந்தது. பிரியமானவர்களே, அதன் அடிப்படை
தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, இதோ உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் நற்செய்தி போதிக்கப்படுகிறது, தொழுகை கூடங்களிலே பறைசாற்றப்படுகிறது, உவமைகள் வாயிலாக புதுமைகள் வாயிலாக இறையாட்சியின் தன்மை வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் நீங்கள் கடவுளையும் கண்டுகொள்ளவில்லை, கடவுளின் மகனாகிய இயேசுவையும் கண்டுகொள்ளவில்லை. எனவே இந்த இடத்துல இருந்து அவருடைய பிரசன்னம் விலகி செல்லுகிறது. அந்த இறுதி நாள், ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர் என கூறுகின்ற அந்த இறுதி நாள், அது என்ன? அதுதான் குருத்தோலை ஞாயிறு அன்று அவர்கள் பாடிய அந்த ஓசான்னா பாடல். அந்த நாள் வரும் வரை இயேசுவை காண மாட்டீர்கள், என்னை காண மாட்டீர்கள் என்று இயேசு தெள்ள தெளிவாக கூறுகிறார். லூக்கா நற்செய்தியிலே இருந்து வாசிக்கிறோம். இந்த ஆண்டும் லூக்கா நற்செய்தியாளருக்குரிய ஆண்டு. பொது காலத்தின் 13வது வாரத்திலே நாங்கள் எருசலேம் பயணத்தை ஆரம்பித்தோம் இயேசுவோடு. இன்று இயேசு ஏறத்தாழ ஜெரிக்கோவுக்கு வந்து விட்டார். 30வது ஞாயிற்றுக்கிழமையிலே வாரத்திலே ஜெரிக்கோவுக்கு வந்து விட்டார். அந்த பகுதிகளிலே அவருடைய போதனை உவமைகள் வாயிலாக போய்கொண்டிருக்கிறது. அதில் நேற்றைய நாளிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் வாசித்த நற்செய்தியாகிய அந்த விடாமுயற்சியோடு செபிக்க வேண்டும் என்கின்ற அந்த வாசகம். அதற்கு பிறகு நாங்கள் வாசித்த நற்செய்தியிலே நாங்கள் வாசித்தோமே எவ்வாறு செபிக்க வேண்டும் என்கின்ற இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தரப்படுகிறது பிரியமான சகோதர சகோதரிகளே. எனவே ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் என்று சொல்லுகின்ற அந்த நாள் வரும் வரை இயேசுவினுடைய பயணம், அவர் தான் வைத்திருந்த அந்த நோக்கம், பாடுகள், மரணம், உயிர்ப்பாக இருந்தது. எனவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு குறிக்கோள் இருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் என்ன? அதுதான் இந்த ஜூபிலி ஆண்டு நமக்கு மீண்டும் ஞாபகப்படுத்துகின்ற விண்ணகம் செல்லுகின்ற குறிக்கோள். இயேசு ஆண்டவர் அங்கே இருக்கிறார். இன்றைய நாளிலே வாசித்த முதல் வாசகத்திலே நாங்கள் எல்லோரும் புதிய பவுலடிகளாரை போன்று பெருமை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், ஆடையின்மையா, இடரா, பட்டினியா, நெருக்கடியா, இன்னலா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? இயேசுவின் அன்பிலே இருந்து எதுவுமே நம்மை பிரிக்க முடியாது. கடவுளின் அன்பிலே இருந்து இயேசுவை எதுவும் பிரிக்கவில்லை. இயேசுவின் அன்பிலே இருந்து நம்மை எதுவும் பிரிக்கக்கூடாது. கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை இயேசு தன்னுடைய விருப்பமாக கொண்டிருந்தார். நாமும் தூய திருத்துவத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது, இறை திருவிழம் காணுவதே நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். ஆயக்காரனும் பரிசேயனும் வரிதண்டுவோரும் என்கின்ற அந்த உவமையிலே அவன் தன்னை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வாசித்தோமே, செவிப்பது எப்படி என்று, தம்மை தாழ்த்தி செவிப்பது. எனவே இன்று இயேசு நமக்கு தருகின்ற அந்த போதனை என்னவென்று சொன்னால், வருகின்ற வாரத்தில் 31வது பொதுக்காலத்தின் 31வது ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு எருசலேமுக்குள் நுழைகின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் செல்லவிருக்கிறோம். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வாரங்கள் நமக்கு பல விடயங்களை குறித்து காட்டுகின்றன. இனி வரப்போகின்ற மாதத்திலே நாங்கள் இறுதி நாட்களை பற்றி தியானிக்க போகிறோம். 2வது வருகையை பற்றி தியானிக்க போகிறோம். எனவே நமக்கு இந்த திருவருவாட்டு நாட்கள் தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும்? இயேசுவாக இருக்க வேண்டும். நம்முடைய முடிவு எங்கே சென்று அமைய வேண்டும்? அது பரலோகத்திலே சென்று முடிய வேண்டும். எனவே முயற்சிப்போம். ஆண்டவருடைய ஆசீரோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த குறிக்கோளை நோக்கி, முடிவை நோக்கி பயணிக்க ஆண்டவர் நமக்கு அருள் தர வேண்டும் என்று மன்றாடுவோம். இயேசுவின் அன்பிலே இருந்து நம்மை எதுவுமே பிடிக்காது என்கின்ற மனநிலை கொண்டு வாழ நாம் தொடர்ந்து முயற்சிப்போம். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய முயற்சிகளையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த கல்வாரி பலியிலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவைகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகளை ஒப்புக் கொடுப்போம். இந்த பீடத்திலே இருந்து வருகின்ற அருள்மலையிலே இருந்து எங்கள் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களும் ஆண்டவருடைய கிருபையினாலே அருளப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.
இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை இறையே ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இறையே ஏற்றிடுவாய் இனிதா என்னை மாற்றிடுவாய் இதய காணிக்கை பிறவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே அருளுக்கு சான்றாகுமே இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்கு உரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளுமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையேயும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்பார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீரவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியார் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஒசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஒசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரணங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டின், ஞானப்பிரகாசம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும திருமுகோளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இலங்கையின் திருத்தூதர் புனித யோசவாஸ், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்துக்கு ஏற்பதற்கு ஒற்றுமையும் அமைதியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிற நம் ஆண்டவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் காத்து எமக்கு நிலை வாழ்வை தருவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருளங்களில் நிறைவு பெறச் செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.